ஸ்பைனல் அனஸ்தீசியா போட்டாச்சு, ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருந்து பெட்டர் ஆயிட்டீங்க. டக்குன்னு என்ன ஆகும்னா உங்க பிபி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அனஸ்தீசியா என்ன பண்ணுவாங்க, உங்களை நேரடியா உடனே படுக்க வச்சுட்டு IV ஃப்ளூயிட்ஸ் ட்ரிப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க. பிபி ஒரு இடம் செக் பண்ணுவாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கம்ப்ளீட்டா உங்களுக்கு மரத்து போறது வலி மாத்திரை எடுக்கும். உங்களுக்கு தொடர்றது அந்த புல் பண்றது இழுக்கிறது அதெல்லாம் கிளீனா தெரியும் உங்களுக்கு. சோ குழந்தை பிறக்கும் போது சர்ஜிக்கல் நைஃப் அதாவது கத்தி அதை வச்சு கிழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிட்டு போவாங்க. அந்த வலியே சுத்தமா இருக்காது. ஆனா உள்ளுக்குள்ளார குழந்தை பிறக்கிற முன்னாடி வயிறு இந்த பக்கம் அப்படி இழுப்பாங்க. அந்த இழுக்கிறது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும். என்னமோ இழுக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நீங்க ஆகாயத்தை பாட்டுற மாதிரி தியேட்டர் லைட்டை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் குழந்தை அலற சத்தம் கேட்கும். அதுக்கு முன்னாடி பேபி சுத்தி தண்ணி இருக்கு இல்லையா, அது தண்ணி விடும்போது அந்த தண்ணி புதம் வருது, சக்ஷன் மிஷின் சத்தம் கேட்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். பட் தெளிவா எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. பேபியை வந்து தூக்கி டாக்டர் வந்து உங்கள்கிட்ட முதல்ல காமிப்பாரு. அவங்க காமிச்சோன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தோஷம் எல்லாம் மனசுக்குள்ள இதுவாயிரும். அதுக்கப்புறம் அது லைட்டா வந்து பொக்குள் கொடியை கட் பண்ணிட்டு நஞ்சை வந்து எடுக்கிறதுக்கு பொறுமையா இருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு சுத்தமா தெரியும். ஸோ பேபி டாக்டர்கிட்ட கேட்பாங்க நல்லா தொடச்சி கொடுக்கறதுக்கு. இதுக்கப்புறம் ஸ்பைனல் அனஸ்தீசியா எவ்வளவு நேரம் இருக்குன்னு அடுத்த வீடியோல பாருங்க.